வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சை அளவு புளியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்து இதை ஊற வச்சுட்டேன். ஒரு சின்ன உரலில் கைப்பிடி அளவு நாட்டு பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். இது காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, அதுக்கப்புறம் இதனுடைய பொடிசாரை கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை லேசாக வதக்கி விட்டுட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை, இதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தட்டி வச்ச அந்த பூண்டு விழுதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை திரும்பவும் ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மூடியும் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மூடி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல இந்த தக்காளி பூண்டு இதெல்லாம் வெந்து வந்திருக்கு. இதனுடைய 2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். இதோடைய 1 டம்ளர் அளவுக்கு அந்த புளி கரைசலையும் சேர்த்தாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உரப்புக்காக 5 வரமிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நல்ல கரண்டி மூலமாக இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இது ஓரளவு நுரகட்டி வரும்போது, அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை இறக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டேன். அவ்வளவுதான். சூப்பரான சுவையான முடக்கத்தான் கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.